ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை குறைக்க இந்தியா தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. இது குறித்து விரிவாக அலசும் ஒரு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்த வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்திய வேளையில் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதில் உறுதியாக இருந்தது மத்திய அரசு. யுக்ரைனில் போரை நிறுத்துவது தொடர்பாக ட்ரம்ப் புட்டின் இடையே முரண்பாடு நிலவுகிறது. இந்த சூழலில் ஹங்கேரியில் புட்டினுடன் நடைபெற இருந்த சந்திப்பை நிறுத்தி வைத்ததாக தெரிவித்தார் ட்ரம்ப். அதன் தொடர்ச்சியாக ரஷ்யாவின் ரோஸ்நெஃப்ட், லூக்கோயில் எண்ணெய் நிறுவனங்களுக்கு அமெரிக்க பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டுவர புட்டின் சம்மதிக்காததால் இந்த பொருளாதார தடை விதிக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இந்தியா என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியே எழுந்தது. அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்த ரோஸ்நெஃப்ட், லூக்கோயில் நிறுவனங்கள் இந்தியாவுக்கு எண்ணெய் சப்ளை செய்யும் நிறுவனங்களாகும். இந்த இரண்டு நிறுவனங்களோடு பரிவர்த்தனைகளை முடித்துக் கொள்வதற்கு நவம்பர் 21 வரையில் அமெரிக்கா கெடு கொடுத்திருக்கிறது. இதற்கிடையே அமெரிக்க பொருளாதார தடைகளை தொடர்ந்து ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை குறைக்க இந்தியா தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை குறைக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்கா தடை விதித்திருக்கும் 2 ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து நேரடியாக எண்ணெய் வராமல் இருப்பதை உறுதி செய்ய இந்திய நிறுவனங்கள் தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இண்டிகாவின் நயாரா எனர்ஜி நிறுவனங்கள் அமெரிக்கா தடை விதித்திருக்கும் ரோஸ்நெஃப்ட் நிறுவனத்திடம் அதிகமாக எண்ணெய் வாங்குகின்றன. இந்த சூழலில் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைக்கிறது என தகவல் வெளியானதுமே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயரத் தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக இந்தியா என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியே வலுத்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் 85% எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. இதில் ரஷ்யாவிடமிருந்தே அதிகமாக எண்ணெய் கொள்முதல் செய்கிறது. அதாவது 34% கச்சா எண்ணெயை இந்தியா ரஷ்யாவிடமே வாங்குகிறது. கேப்லர் தரவுகள் படி இந்த மாதம் முதல் 15 நாட்களில் ரஷ்யாவிடம் நாளொன்றுக்கு 17,70,000 பீப்பாய் கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கியிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக ஈராக்கிடம் 10,10,000 பீப்பாய்களையும், சவுதியிடம் 8,30,000 பீப்பாய்களையும், அமெரிக்காவிடம் 6,47,000 பீப்பாய்களையும் வாங்கியிருக்கிறது. ரஷ்யா இந்தியாவுக்கு தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் வழங்குகிறது. இது இந்தியாவிற்கு லாபம் அளிக்கும் வகையில் இருந்தது. இந்த சூழலில் அமெரிக்காவின் பொருளாதார தடை நடவடிக்கையால் இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதிலிருந்து மிக வேகமாக பின்வாங்க வேண்டியதிருக்கும் என்றே துறை சார்ந்த வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது. ரஷ்யாவிடமிருந்து அதிகமாக எண்ணெய் வாங்கும் வேளையில் அங்கிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் அல்லது குறைத்தால் உள்நாட்டு விலையில் தாக்கம் இருக்குமா என்ற கேள்வியும் எழுகிறது. இப்போது ரஷ்யா மலிவு விலையில் எண்ணெய் கொடுத்தாலும் அது சாமானியர்களுக்கு விலை குறைவாக சென்றடையவில்லை என்பது பொதுவான கருத்தாக இருக்கிறது. அதாவது உள்நாட்டில் பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்படவில்லை. இருப்பினும் இந்திய பொருளாதாரத்திற்கு பயனளிக்கும் வகையில் ரஷ்யாவின் தள்ளுபடி இருந்தது. இந்த சூழலில் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் நிச்சயம் உள்நாட்டு விலையில் எதிரொலிக்கும் என்ற கருத்தே வல்லுநர்களால் முன்வைக்கப்படுகிறது. இந்தியா ரஷ்யாவுக்கு மாற்றாக பிற மத்திய கிழக்கு நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளிடம் எண்ணெய் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதே வேளையில் ரஷ்யா கொடுக்கும் தள்ளுபடி கிடைக்காது. அதுபோக பெரிய எண்ணெய் இறக்குமதி நாடாக இருக்கும் இந்தியா பிற நாடுகளை நாடும் போது சர்வதேச சந்தையில் தேவை அதிகரிக்கும், விலையும் அதிகரிக்கும். அப்படி சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயரும் பட்சத்தில் அதற்கு ஏற்ற வகையில் உள்நாட்டிலும் பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் என்றே கணிக்கிறார்கள் துறை சார்ந்த வல்லுநர்கள். அந்த வகையில் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தினால் உள்நாட்டில் பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு 5 முதல் 6 ரூபாய் வரையில் உயரலாம் என்ற கணிப்பையும் முன்வைக்கிறார்கள் வல்லுநர்கள். அதே வேளையில் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலையை தீர்மானிப்பதில் அரசின் மானியமும் பங்கு வகிப்பதால் அதன்படியே விலை இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். பொதுவாக கச்சா எண்ணெய் கொள்முதலுக்கு 4-6 வாரங்களுக்கு முன்பாகவே ஒப்பந்தம் செய்ய வேண்டும். இப்போது அமெரிக்கா விதித்திருக்கும் தடையால் நவம்பர் மாதத்திற்கான ஆர்டரில் பாதிப்பு ஏற்படலாம். உள்நாட்டில் விலையை நிலையாக வைத்திருக்கவும், பொருளாதாரத்தை வலுவாக்கவும், எண்ணெய் விலையை கட்டுக்குள் வைத்திருக்கவும் சர்வதேச அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் எழும் சவால்களை சாதுரியமாக சமாளிக்க வேண்டிய கட்டாயம் இந்தியா முன்பாக இருக்கிறது என்பதையே சுட்டிக்காட்டுகிறார்கள் வல்லுநர்கள்.
உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.